Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ல இருக்க பெண்கள் எப்படி weight loss பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், அவங்க வீட்ல இருக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்றாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், வீட்ல இருக்க women's எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படினா கரெக்ட்டா தூங்குறதே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைகளுக்காக உங்க ஹஸ்பண்டுக்காக அப்படின்னு நீங்க சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா ஒர்க்குமே முடிப்பீங்க, எல்லா ஒர்க்கும் செய்றீங்க, ஆனா கரெக்டா தூங்குறது இல்ல. டெய்லி பேசிஸ்ல உங்க தூக்கத்தை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் 8 to 9 hours தூங்கணும், மேக்ஸிமம் 9 hours ஆவது உமன்ஸ் தூங்கணும். ஏன் அப்படின்னா மல்டி ஒர்க் எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. வீட்டுல காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்குமே வீட்டுல எல்லா ஒர்க்குமே அவங்க தான் செய்வாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவை. இனிமே நீங்க வெயிட் லாஸ் பண்ற உமனா இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 8 hours ஆவது உங்களுக்கு தூக்கத்துக்காக ஒதுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். செகண்ட் மிஸ்டேக், நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை ரெகுலர் பேசிஸ்ல பண்ணிட்டு வரீங்க. என்ன அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா 8 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க. அந்த குழந்தைகள் கரெக்டா சாப்பிடல அப்படின்னா மிச்சம் மீதி இருக்கிறத நீங்களே சாப்பிட்டுருவீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, அவங்க கரெக்டா சாப்பிடல அப்படின்னாலும் மிச்சம் மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சாப்பிட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கும் போது அங்க ஒரு சில மிச்சம் மீதி இருக்கும், அதுவும் வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு நீங்களே சாப்பிட்டுருவீங்க. அப்படி நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல உங்க கேலரி பேசஸ் அதிகமாகும், வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இது வீட்ல இருக்க எல்லா உமன்ஸும் கண்டிப்பா பண்ணுவாங்க. இதை நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் மிஸ்டேக், எல்லாம் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா பசங்க கரெக்டா சாப்பிடல, நம்ம ஹஸ்பண்ட் கரெக்டா சாப்பிடல அப்படின்னு பார்த்து பார்த்து என்ன பிடிக்கும் அப்படின்னு செஞ்சு கொடுப்பீங்க. சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா நான்வெஜ் எடுப்பீங்க, பசங்க சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிடுவாங்க, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிடுவாங்க, சண்டே மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. குழந்தைங்க சாப்பிட்டாங்க, ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, இதெல்லாம் ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்கள பார்த்துக்க முடியும். காலையில எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், மதியம் எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், ஈவினிங் எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி கரெக்டா டைம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இந்த மிஸ்டேக் இனிமே பண்ணாம கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் உங்களால எடுக்க முடியும். ஃபோர்த் ஒன் மிஸ்டேக், பிக் மிஸ்டேக், எல்லா வீட்ல இருக்க உமன்ஸ் எல்லாருமே மைண்ட் செட் கரெக்டா இருக்காது. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு வரைக்கும் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பசங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், எல்லா ஒர்க்குமே அவங்க பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே பெஸ்டா செய்வாங்க. ஆனா அவங்க ஒர்க்கை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், நம்ம ஒர்க்கு தானே நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மைண்ட் செட்டை கரெக்டா வச்சுக்கணும். அப்படி இல்லாம டிப்ரெஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நான் சொன்ன எல்லாத்தையுமே ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல இருக்கு, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.